சரி ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் பாருங்க, வில் ஸ்டார்ட். ஒரே நிமிஷம்ப்பா, ஒரே நிமிஷம், வில் ஸ்டார்ட். ஆக்சுவலி நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to restart our project. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து திரும்பி வந்து ப்ராஜெக்ட் பண்ண போறோம்ப்பா, அந்த இ-காமர்ஸ். கிளியரா? ஸோ அதான் அர்ஜென்ட்டா இன்னைக்கு. ஜஸ்ட் செகண்ட், அந்த ஏபிஐஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இ-காமர்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகேப்பா. ஸோ சூப்பர், we got an API. I'll show you guys. ஓகேங்களா? இங்க இருக்குங்களா? இது ஒரு டம்மி ஏபிஐப்பா. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வில் பில்ட் அன் ஏபி. ஸோ பேக் அண்ட்ல ஏபிஐ பண்ணிட்டு வில் இன்டெகிரேட்டட். ஓகேங்களா? கிளியரா? ஸோ நம்ம ஏபிஐ பண்ணுவோம். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து வில் யூஸ் திஸ் ஓப்பன் சோர்ஸ் ஏபிஐ. ஓகேங்களா? இட்ஸ் நாட் ஓப்பன் சோர்ஸ், சம்திங் கால் பிக் ஸ்டோர் apis.com/products போட்டிங்கன்னா வில் கெட் திஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ரைட் நோ வில் இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏபிஐஸ் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் இன் சாட் பாக்ஸ் வர்ற ஒரு ஹேண்ட் ரைஸ் இல்லை தம்ஸ் அப் ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேங்களா? நம்ம எல்லாமே திரும்பி இப்போ பண்ண போறோம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல.
ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வாட்டி ஷோ பண்ணிடுறேன். ஜிசிஆர்ல போனீங்கன்னா கிளாஸ் ரூம் பேட்ச் 8 கிளாஸ் ரூம் போனீங்கன்னா ஸோ இது எல்லாமே நம்ம ரீஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. நம்ம வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆல் திஸ் ரோட் மேப் புது இதில் ஓகேங்களா டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ரைட் நோ கிவன் ஆல் திஸ் நோட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம ரீஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு இந்த மாசத்துக்குள்ள ஒரு அப்டேட்ஸ் கிடைக்கும்ப்பா. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன டேட் 12 இந்த மந்த் எண்டுக்குள்ள மோஸ்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க கோர்ஸ் உங்களுக்கு எப்படி சொல்றது, கோர்ஸ் முடிச்ச உடனே கூட அப்புறம் கூட யூ கெட் லாட் ஆஃப் அப்டேட்ஸ் பிளானிங். ஓகே, செட் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம ரெக்கார்டடா வந்து லைவாவே வந்து ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு செட் ஆஃப் நியூ திங்ஸ் ஏடபிள்யூஎஸ்லயும் சரி நிறைய விஷயங்கள் அதெல்லாமே நம்ம பண்ணி முடிச்சோன்னே நம்ம எல்லா பேட்சஸ்லையும் அப்டேட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட் பார்த்துட்டோம். பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட் முடிச்சுட்டு டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ல ஃபங்க்ஷன் காம்பவுண்ட்ல எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்றது பார்த்தோம். ப்ராப்ஸ் அண்ட் லிஸ்ட் பார்த்துருந்தோம். ஊக்ஸ் பார்த்துருந்தோம். யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் அது கிளியர் அப்பா. யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் அது யூஸ் ஸ்டேட் எதுக்கு, யூஸ் ஸ்டேட் எப்படி யூஸ் பண்றது, வாட் ஆல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தெளிவாக பார்த்துருந்தோம். யூஸ் எஃபெக்ட்ல யூஸ் எஃபெக்டோட ஃப்ளோ, யூஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்கு யூஸ் எஃபெக்ட், அப்புறம் ஏபிஐ கால் எப்படி பண்றது யூஸ் எஃபெக்ட் வச்சு அப்படின்றது பார்த்தோம். ரியாக்ட் ரவுட்டர் டாம் இன்டெப்தா நம்ம எப்படி பேசிக் ரவுட்ஸ் கிரியேட் பண்றது, நெஸ்டட் ரவுட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அண்ட் எரர் பேஜ் கஸ்டம் எரர் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது, ஃபைனலா என்ன பார்த்தோம், எப்படி லிங்க் யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? ரவுட்டர் டாம் கிளியரா? திரும்பி நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ராஜெக்ட்டுக்கு. அண்ட் ஊக் ஃபார்ம் பா, ஊக் ஃபார்ம் அண்ட் ஜாட். ஓகேங்களா? அதுல கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் ஊக் ஃபார்ம் அண்ட் ஜாட். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கும்பா. நம்மளுக்கு இன்னும் பெண்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே டாபிக் தான். ஒன்று வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரியாக்ட் ஆப்டிமைசேஷன். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆப்டிமைசேஷன் அண்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து ஐ டெல் யூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வில் ஆப்டிமைஸ் இட். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் பா, இதான் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் பேஜ். அண்ட் இதுல வந்து நம்ம ஒரு ஹீரோ செஷன் வச்சுக்கலாம். ஹீரோ செஷன்ல இங்க ஜஸ்ட் ஒரு சின்ன கண்டென்ட் இருக்குல்ல, அப்புறம் இங்க ஷாப் நவுன்னு ஒரு பட்டன் புரியுதுங்களா? அண்ட் இங்க ஒரு இமேஜ் போட்டுக்கலாம். இந்த சைட்ல ஒரு பெரிய இமேஜ் ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன இது. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா வில் ஹேவ் ஆல் த ப்ராடக்ட்ஸ் லிஸ்டிங். என்னப்பா ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்க போது இந்த பேஜுக்கு இந்த இதுல வந்து ஒரு பட்டன் வச்சுக்கலாம். இந்த கார்டுல இந்த பட்டன்ல இருக்க கார்டு வந்து பை நவ் அப்படின்ற கார்டை கிளிக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு டீடைல் பேஜுக்கு வந்து போகணும். புரியுதுங்களா? இங்க ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் திங்ஸ், சின்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ், இங்க கொஞ்சம் டீடைல்ஸ் அப்படிங்க ஒரு பட்டன். ஓகே, கிளியர் வித் திஸ் இதுவா யூஐயா?
எப்படி இருக்க போகுதுங்க. இங்க ஜஸ்ட் பை நோ அப்படின்ற ஒரு இது வைக்கப்போம், அவ்வளவுதான் வந்து we going to. as of now இது வரைக்கும் பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிமைனிங் திங்ஸ் வந்து பார்க்கலாம்ப்பா. அண்ட் ரெஸ்பான்சிவ் நாபார் ஒன்று இருக்க போது we going to have a navbar அண்ட் ஒரு footer. இதுதான்ப்பா நம்மளோட இது. டெக்னாலஜி வந்து அதே தான்ப்பா. பிளான் டெக் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டெக் ஸ்டாக் ஸ்டாக் டெய்ல்விண்ட், ரியாக்ட், பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ராஜெக்ட் ஸ்கிராச்ல இருந்து நான் கான்ஃபிகர் பண்ண போறேன். கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நம்ம ஒன்றும் ரஷ் பண்ண போறது இல்லை. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் டிசைனு அண்ட் டெய்லிங் செட்டப்பு, வெப் என்னது வீட் செட்டப் எல்லாமே பண்ணி ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணிட்டு ஹோம் பேஜ் மட்டும் பண்ணிடுவோம். ஹோம் பேஜ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து வில் டூ செகண்ட் பேஜ் அண்ட் அந்த ரெண்டரிங் பார்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேர்ட் டேல வில் டூ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரியாக்ட் ஆப்டிமைசேஷன். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா இது கிரியேட் அ ஃபோல்டர். ஸோ இதில் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வீட்டு கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வீட் தான். ஸோ வீட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, வீட் அப்படின்னு போட்டுருக்கோம். இது நம்ம என்னது வீட் என்னப்பா, வாட் இஸ் வீட்டா, வீட் இஸ் அன் பண்ட்லர். ஓகே, கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கீழே வந்தீங்கன்னா கீழே கமாண்ட் என்பிஎம் கிரியேட் வீட் லேட்டஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேஸ்ட் இட் இன் திஸ் டேப். என்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் கிவ் எஸ். தெரியுதுங்களா. நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிதிப்பா யூஸ் ரியாக்ட் ஜாவாஸ்கிரிப்ட்
அண்ட் இங்கே இருக்கும் கமாண்ட்ஸ். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் npm install. நம்ம என்ன பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்றோம்? It is in npm. ஓகேங்களா? So that creating npm. நெக்ஸ்ட் கோடு டாட் அப்படின்னு போட்டீங்கன்னா விஎஸ் கோட் ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷான ப்ராஜெக்ட். ஸோ when you run npm run dev அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 5173 ஓப்பன் பண்ணுங்கப்பா. ஸோ when you open at local host ஸோ ரியாக்ட் வித் வீட் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா டோன்ட் ரிசர்ச் மச், டெலீட் திஸ் ஃபோல்டர். ஓகேங்களா? ஜஸ்ட் கிரியேட் இட் அகைன் src. உள்ள வந்து ஜஸ்ட் கீப் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ். இந்த இடத்துல இண்டெக்ஸ்ல வந்து அதே மாதிரி இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போதா பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ண போகுது. ஸோ என்ன பண்ண போறோம்? we are going to create an element. paragraph element. இது எப்படி ரெண்டர் பண்றது? we have to create a root. It's equal to create root react dom dot create root. இதுல document dot get element by id இல்ல எப்படிக்கு வேண்டாது இந்த ஐடி பா. இம்போர்ட் பண்ணிப்பாங்க. இம்போர்ட் ஓகே. இன்ஸ்டால் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ரூட் டாட் ரெண்டர் பேராகிராஃப். இப்போ பாருங்க, இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஏதோ ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணி ஓகே பாருங்க. ஸோ ஜஸ்ட் வார்னிங் தான்ப்பா. வார்னிங்ல என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்லாஷ் கிளைண்ட்னு யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். யா, ஸோ பாருங்க ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டெய்ல்விண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். டெய்ல்விண்ட் இன்ஸ்டால் பண்ணலாமா? டெய்ல்விண்ட்ல போட்டு டெய்ல்விண்ட் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் அதே மாதிரி கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கோங்க. கெட் ஸ்டார்டட்ல ஜஸ்ட் கீப் framework guidance, go to beta. இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டு இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஜஸ்ட் காப்பி திஸ் டு ரெண்டு கமாண்டை பேஸ்ட் பண்ணுங்க.
ஸோ ரெண்டு கமாண்டை பேஸ்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வில் கெட் நியூ ஃபைல் கால் post.css அண்ட் tailwind config டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபைல் வரும். ரெண்டு ஃபைலுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்க கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இங்கே பாருங்க tailwind config டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்குள்ள இதை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா. ஸோ இந்த கண்டென்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட ரியாக்ட் வந்து டெய்ல்விண்ட் எங்கெல்லாம் அப்ளை ஆகணும் அப்படின்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல அண்ட் சோர்ஸ்குள்ள இருக்க எல்லா ஃபைல்ஸ் விச் இஸ் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வித் ஜேஎஸ் டாட் ஜேஎஸ் டாட் டிஎஸ் டாட் டிஎஸ்எக்ஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து என்ன ஆகணும் டெய்ல்விண்ட் ஒர்க் ஆகணும்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? Just give me 1 minute, I'll come back.
ஓ, வாய்ஸ் கேக்குதா இல்லையா? வாய்ஸ் கேக்குதுங்களா கரெக்டா? இல்ல கட் ஆகுதுங்களா? கட் ஆச்சுன்னா சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். டெலிண்ட் அப்படியே டெஸ்ட் பண்ணிடலாம்ப்பா. சரி, 500 டெஸ்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா ஓகே, திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம். npm run இங்க பாத்தீங்களா இன்னும் ஒர்க் ஆகல. ஏன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டோம். ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல். இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்ல இந்த கண்டென்ட்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அண்ட் அந்த ஃபைலை லிங்க் பண்ணணும். இங்க இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ஓகே, next we are going to create an assets folder. இதுல தான் நம்ம அசெட்ஸ் எல்லாமே வைக்க போறோம்ப்பா. ஓகேங்களா? and we are going to create some components and routes. ஓகேங்களா? to the components folder. அண்ட் இங்க ரவுட்ஸ் கிரியேட் பண்ண போறோம்ப்பா. என்னென்ன ரவுட்ஸ் இருக்க போகுதுன்னா ஹோம் ரவுட் ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ்னு போட்டீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் லிஸ்ட் ஆக போகுது. ப்ராடக்ட்ஸ் ரவுட். ஓகேங்களா? தென் we are going to create a contact or form or route. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 ரவுட் இருக்க போகுது. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா there's going to be headers, footers, and there's going to be products no route. ஓகேங்களா? ஸோ ரவுட்டர் டாம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுட்டர் செட் அப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட். ஓகேங்களா? ரவுட்டர் டாம் சரிங்களா? பிமை ஸ்வீப்பிங் போல் இன்ஸ்டால் பண்ணுவோம்.
ஸோ ரவுட் செட்டப் பண்ணிடலாம். ரவுட் செட்டப் எப்படிப்பா பண்றது? ஃபர்ஸ்ட் we have to create a router. ஓகேங்களா? இந்த ரவுட்டர்ல என்ன பண்ணும்? கிரியேட் browser router. ஓகேங்களா? this will take an array of objects. array of objects. இதுல வந்து path ஸ்லாஷ்ல வந்து we create an app layout. So const app layout. இதுல return இதுக்குள்ள பாத்தீங்கன்னா we are going to have a headers, header component, footer component, and இதுக்குள்ள பாத்தீங்கன்னா child routes வரப்போகுது. outlet போன கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது எல்லாமே. சில்ட்ரன்ஸ்னு ஒரு இது, சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். அது வந்து we'll have two routes. ஒன்னு வந்து ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ்ல we'll render this products. இன்னொன்று ரவுட் வச்சுக்கலாம். அது வந்து ஓம் ரவுட். என்ன ரவுட்ல இருக்கணும்? ஸ்லாஷ் ஓம் ரவுட்ல we are going to have a body. and ஃபைனலா ஒரு எரர் பேஜ், எரர் எலமெண்ட். ஸோ இங்க என்ன பண்ணணும்? ஆர்எஃப்ஏசி இப்போதைக்கு இது இம்போர்ட் பண்ணிக்கலாம் எரர் பேஜ். அதுக்கப்புறம் ஃபைனலாக எரர் பேஜ்ல பண்ணலாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு இது. ஸோ ப்ராடக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ ஆர்எஃப்ஏசி நெக்ஸ்ட் பாடி, பாடின்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பேஜஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். இதுல வந்து ஓம். ஓகேங்களா? பாடி டாட் சிஎஸ்எஸ் இதுக்குள்ள there's going to be lot of components.
sorry, hero session or a component. So we are going to create something like hero session. Jesus. Did you provide no? So we're going to use something called router provider. Near the pathingla. So when the routes are the pathingna, we're going to provide it like this. App router வந்து இங்க வந்து இப்படி ப்ரொவைட் பண்ண போறோம் ஓகேங்களா ஸோ எல்லா ரவுட்டர் செட்டப் பண்ணியாச்சு நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸோ திரும்பி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க எலமெண்ட்லாம் வேணா டெஸ்ட் பண்றதுக்காக போட்டல இன்னும் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நான் சொல்றேன் உங்களுக்கு ஃபைனலா ஏன்னா இப்பயே நம்ம எல்லா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும் ஓகேங்களா ஸோ தட் ஃபர்ஸ்ட் பேசிக் ரவுட்டர் செட்டப்ஸ் பண்ணிருக்கோம் எப்பயும் போல நம்ம ரவுட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் ரவுட்ஸ்ல வந்து பேரண்ட் ரவுட் வச்சிருக்கோம் இதுல என்ன இருக்கு ஹெட்டர்ஸ் ஃபுட்டர்ஸ் இருக்கு உள்ள சைடு வந்து அவுட்லெட் அதுக்கு சைல்ட்ஸும் கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல வந்து பாடி ரவுட் வந்து மெயின் ஹோம் பேஜ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ் போட்டு எல்லா ப்ராடக்ட்ஸ் வர மாதிரி ஒரு காம்பனன்ட் எரர் பேஜுக்கு எரர் காம்பனன்ட் எரர் பேஜ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிடலாம் ஸோ இதுல வந்து நம்மளுக்கு என்ன ஊக் யூஸ் பண்ணுவோம் யாருக்கா ஞாபகம் இருக்கா வாட் இஸ் ஊக்க வில் யூஸ் எதிக் செஷன்ல பார்த்துருந்தோம் கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு யூஸ் ரவுட்டர் எரர் ஓகேங்களா இதான் ஊக்க இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஸோ டேட்டா டாட் ஸ்டேட்டஸ் dot status oh. இது என்னன்னு எக்ஸாக்டா தெரியல மேபி வச்சுக்கிட்டேன்னு தெரியல console.log of data status test ஓகேங்களா ஸோ என்ன பண்ணலாம் டேட்டா டாட் ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட்
ஒரே நிமிஷம்ப்பா. Just give me a sec. சரி, இது வந்து எரர் பேஜ் வந்து கான்ஃபிக் பண்றதுப்பா, அவ்வளவுதான் எரர் பேஜ். இந்த எரர் பேஜ் டிசைன்ஸ் எல்லாம் நான் ஷோ பண்றேன் பாருங்க. ஒரு நல்ல டிசைன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும்னா தெர் இஸ் சம்திங் கால்டு ஃப்ளோ பைட்ப்பா. சம்திங் கால்டு ஃப்ளோ பைட்டா. ஓகேங்களா? ஸோ இதில் பிளாக்ஸ் ஒன்று இருக்கும். இந்த யூஐ தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து எரர் பேஜ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஆக்சுவலி எரர் பேஜ் இருக்கும்பா. இருங்க ஒரு நிமிஷம் செக் பண்ணுவோம். ஆ, இந்த பாருங்க. தெரியுதுங்களா? இங்க இருக்குங்களா? இந்த பேஜ் யூஸ் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் காப்பி திஸ். இது டேரக்டா இங்க போடக்கூடாது. யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் கால்டு HTML டு JSX அப்படின்ற ஒரு கன்வெர்ட்டர் இருக்கும். இஸ் கோயிங் டு புட் இட் ஓவர் ஹியர். இங்க போட்டீங்கன்னா இங்க ரியாக்ட் கோட் கொடுக்கும்பா. இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. இங்க அப்படியே வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல இந்த இடத்துல கோட் இருக்குங்களா? கோடுக்கு பதிலா இதை யூஸ் பண்ண போறீங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஸோ அதை ஃபார்மேட் பண்ணிக்கோங்கப்பா. திரும்பி போய் பாருங்க. யூ லாப் சம்திங் இந்த மாதிரி. இதே அந்த பட்டன் வர மாட்டேங்குதுன்னா நீங்க இன்னும் இந்த கான்ஃபிக் வந்து இங்க யூஸ் பண்ணணும். இந்த பாருங்க டெய்ல்பின் கான்ஃபிக் ஒன்று இருக்குங்களா? சரிங்களா? இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. யூஸ் திஸ். ஸோ நிமிஷப்பா. ஸோ இந்த கான்ஃபிக்ல இந்த தீமை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இங்க இருக்க தீமை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. இது எல்லாமே எடுத்துக்கணும். அவ்வளோதான். பாத்தீங்களா? வந்துருச்சு. Just give me a second.
ஓகேப்பா. ஸோ இது வந்து 404 பேஜ் செட்டப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ரெஸ்பான்சிவ் நாபார் எப்படி பண்ணுறது ரியாக்டில் அப்படின்றதை பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்சிவ் நாபாரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிவ் மீ செகண்டா. ஒரு நாபாரோட லிங்க் தரேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ பாருங்க. ஸோ இந்த நாபார் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நாபார் இருக்கும்பா. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா JSX இருக்கும், ரியாக்ட் நாபார்னு இருக்கும். ஓகேங்களா? ரியாக்ட் நாபார் அப்படின்றது இருக்கும். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இங்கேயே காப்பி ஆப்ஷன் இருக்கும். காப்பி பண்ணிட்டு நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாபாரை ஹெட்டர்ஸ்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? சேம் இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கேயே மாற்றிக்கோங்க. ஸோ ரியாக்ட் நாபார்ல வந்து லிங்க் காம்பனண்ட் நம்ம வந்து செட்டப் பண்ணிருப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து செட்டப் பண்ணியாச்சு ரியாக்ட். ஸோ இல்லை எனக்கு நான் லிங்க் இன்னும் செட்டப் பண்ணலை அப்படின்னா உங்ககிட்ட இன்னும் நாபாரும் இருக்கும். நம்மகிட்ட header.jsx இருக்கும். அதுல வந்து லிங்க் இல்லாம I've given this things. புரியுதுங்களா? ஸோ இப்போ எப்படி நாபா இருக்கும் அப்படின்றது பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? அதே மாதிரி இந்த லோகோ ஒரு 3 கிரிட் நாபார் வந்துருச்சு. ரெஸ்பான்சிவா தான் இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான், நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும் ரியாக்ட்ல. புரியுதுங்களா? ஸோ இங்க நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்ப்பா. நம்ம இப்போதைக்கு இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ கலர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஹைட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம்ப்பா. 10vhன்ற மாதிரி. அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த பேக்ரவுண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. இன்னும் ஒரே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இங்கே மட்டும் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். பிஜி லைட்டு ஷேடோ தெரியுதுங்களா? ஓகே. 10vh கூட வேணாம்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இவ்வளோதான் நாபார். இப்போ ரெஸ்பான்சி நாபார் ரொம்ப ஈஸி, சிம்பிள். இப்போ இதில் ஒன்றுமே பண்ணல, ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் செட் பண்ணியிருக்கோம். அந்த ஆட்டோ க்ளோசிங் அந்த இது இருக்குங்களா, அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அது பண்ணுறதுக்கு மட்டும் இங்கே ஒரு ஸ்டேட் வந்து செட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த இது பண்ணுறதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்டேட் வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம பண்ண அதே மாதிரி அதான் வந்து விஷயங்கள்ல. ஸோ 2 SVG இருக்கும். ஒரு SVG வந்து ஆன்பர்கர் மெனு,
வேன்பர்கர் மெனு. இன்னொன்று வந்து அந்த கிராஸ் மெனு. ஓகேங்களா? ஸோ இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐக்கானும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அந்த ஐக்கானும். புரியுதுங்களா? ஒரு தடவை இதை கிளிக் பண்ணும் போது அது ட்ரூவா மாறிடும். ஸோ அப்போ இந்த ஐக்கான் வந்துடும். ஸோ இது இல்லை அப்படின்னா இந்த ஐக்கான் வந்துடும். புரியுதுங்களா? வேற எந்த சேஞ்சும் இல்லை, மீது எல்லாமே அதே கான்செப்ட் தான். அங்கே வந்து நம்ம டாம் மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கோம் ஜாவா இருக்கும்போது, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும்போது. ஸோ இங்கே வந்து டேரெக்டாக பண்ணுறோம்ப்பா. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வில் டேக் அவர் என்னது ப்ராடக்ட்ஸ் பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்ஸுக்கு வாங்க. பிளாக்ஸுக்கு வந்து கோ டு திஸ் இந்த இடத்துல கேட்டகரிஸில் டேக் இ காமர்ஸ் யூஐ அண்ட் யூ ஹவ் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் கார்டு. தெரியுதுங்களா? யூ ஹவ் சம்திங் ப்ராடக்ட்ஸ் கார்டு. ஷோ கோடு கொடுங்க. ஷோ கோட்ல காப்பி கோடா டேரக்டா போடக்கூடாது, ஜஸ்ட் கோ போட்டுட்டு ஒரியாரா இங்க இருந்தீங்க காப்பி பண்ணி. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட்ஸ் பேஜுக்கு வாங்க. இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் காம்போனன்ட்ல இந்த இடத்துல ஸோ இப்போ ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்க. தெரியுதுங்களா? இங்க அதே மாதிரி வந்திருக்கோம். ஸோ பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் யூஸ் அவர் டைப் ஆஃப் அந்த கிரிட் சிஸ்டம் வந்து இது பண்ணுவோம். அது வந்து கார்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்ப்பா. பாருங்க, there will be some set of cards form. ஸோ இது மட்டும் எடுத்துக்கோங்கப்பா, இந்த கார்டு மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி எல்லாத்தையும் இப்போ எடுத்துருங்க. சாரி, வெயிட் பண்ணுங்க. மொத்தமாப்பா இது ஒன்று வந்து ஒரு கார்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மொத்தமா ரிமூவ் பண்ணிருங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. ஜஸ்ட் ரிமூவ் ஆல் திஸ். ஓகேங்களா? ரிமூவ் ஆல். ஓகேப்பா. ஸோ இந்த கார்டு வருது. நம்மளோட எப்பயும் போல இருக்க கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த கார்டு எடுத்து வச்சுக்கோங்க.
just put 2XL container MX auto class with 90% MX auto correct correct calls 1 MD ல மட்டும் ஒரு 3 கார்டு வர மாதிரி பண்ணிக்கலாம்ப்பா. correct calls 3. ஸோ 3 கார்டு இங்கே வரலாம். பார்த்தீங்கன்னா just take this இந்த இடத்துல 3 கார்டு இந்த 1 2 3 பாருங்க 3 கார்டு 3 கார்டுக்கு கேப் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இது ஒரு கார்டு இது ஒரு கார்டு 3 கார்டுக்கு கேப் 3 கேப் நல்லா ஒரு 4 வர மாதிரி அண்ட் டாப் அண்ட் பாட்டம் எப்பயும் போல பண்ணிக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் 5 கிளியரா? ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ்னஸ் செக் பண்ணி பாருங்க. தெரியுதுங்களா? 3 கார்டு ஒரு கார்டு கிளியரா? ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்டு கூட தேவையில்லை. நான் சொல்ற மாதிரி பண்ணலாம். just take this we have to create something called இந்த லேஅவுட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் கண்டெய்னர் அப்படின்னு just create something like product container. node.js. Now just give RFSU. So the product container la we'll put all those things products la போட்டோம்ல சோ எல்லாமே போட்டுக்கோங்க. கார்டு மட்டும் வேண்டாம். புரியுதுங்களா? நான் சொல்றேன். அண்ட் இங்க வந்து அந்த கண்டெய்னர்ஸ் எதுவுமே வேண்டாம். கார்டு மட்டும் இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கோயிங் டு மேப் இட்பா. ஸோ இங்கே தான் நம்ம ஏபிஐ கால் பண்ணி அந்த இது டேட்டாஸ் இங்கே செட் பண்ணி விட்டு இந்த கார்டை கால் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் ஆல் தோஸ் திங்ஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் ஒரு தடவை இங்கே கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராடக்டை. அது என்னது ப்ராடக்ட்ஸ். ஒரு தடவை கால் பண்ணனா எனக்கு ஒரு கார்டு வரும். புரியுதுங்களா? இப்போ நான் 2 தடவை கால் பண்ணேன்னா ஐ கெட் 2 cards. ஓகே நான் ப்ராடக்ட்ஸில் இருக்கேன்னா ஒரே நிமிஷம். இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ்க்கு பதிலாக F2 ப்ராடக்ட்ஸ் கண்டெய்னர். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் 2 வாட்டி கால் பண்ணால் 2 கார்டு வரும். மூணு வாட்டி கால் பண்ணால் 3 கார்டு வரும்.
அண்ட் ஆல்சோ அந்த ப்ராடக்ட்ல உள்ள டீடைல்ஸ் கூட நம்ம டைனமிக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுதான் நெக்ஸ்ட் பண்ண அந்த போறோம். ப்ராப்ஸ் ஓகே பாஸ் பண்ணி நம்ம டைனமிக்கா சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஜஸ்ட் கிவ் மீ செகண்ட் ஒரு நிமிஷம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைனமிக்காக வந்து எப்படி வந்து இந்த இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்காக நம்ம ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஏபிஐ இங்கே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த ஏபிஐஸில் என்னெல்லாம் வருது? யூஆர் கெட்டிங் டைட்டில், ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கேட்டகரி அண்ட் இமேஜ், ரேட்டிங்ஸ், கவுண்ட். தெரியுதுங்களா? எல்லாமே வருது நம்மளுக்கு தேவையான எல்லா டேட்டாஸும். இது வருதுங்களா? எல்லா டேட்டாஸும் வருது. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ ஏபிஐ கால் பண்ணி அந்த டேட்டாஸ் இங்கே ரெண்டர் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? we have to கால். ஞாபகம் இருக்கா? இதே விஷயம் தான் நம்ம பண்ணோம். அங்க ப்ராப்ஸா வந்து பாஸ் பண்ணி அண்ட் இதை வந்து என்ன வச்சு யூஸ் பண்ணும்? மேப் பண்ணோம். கரெக்டா ஞாபகம் இருக்கா? மேப் பண்ணி டைனமிக்கா ரெண்டர் பண்ணோம். ரெண்டர் பண்ணா யூ கெட் ஆல் தோஸ் கார்ட்ஸ். அவ்வளவுதான். பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல ஏபிஐ கால் பண்ணுவோம். we'll do an API call. ஸோ எப்படி ஏபிஐ கால் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் we have to use a use effect. ஏபிஐ கால்னா ஃபர்ஸ்ட் யூஸ் எஃபெக்ட் ஞாபகம் வரணும்பா. எஃபெக்ட்ல ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், இங்க வந்து ஒரு கால் பேக். ஓகேங்களா? ஸோ fetch டேட்டா அப்படின்ற வச்சுக்கலாம். fetch டேட்டா அப்படின்றது ஸோ கான்ஸ்ட் fetch data is equal to fetch data try catch அப்படின்றத பண்ணிக்கலாம். console.log எரர் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க வந்து நம்ம ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டு ஸ்டேட். எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெண்டு ஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இஸ் லோடிங். அப்புறம் என்ன பண்ணும்? செட் இஸ் லோடிங். It's equal to use state இல்லை empty array. Next const data set data is equal to use state. ஓகேங்களா? சாரி, இஸ் லோடிங் வந்து ஃபால்ஸ், ட்ரூன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் செட் இஸ் லோடிங் வந்து ட்ரூக்கு மாத்திட்டு தான் ஏபிஐ கால் பண்ண ஆரம்பிக்கணும். ட்ரூ. ஸோ இங்க வந்து கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபெட்ச். ஃபெட்ச் மெத்தட்ல வில் யூஸ் திஸ் ஏபிஐ கால். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வரும்? டேட்டா வரும். டேட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? ரெஸ்ட் டாட் ஜேசான். இதுக்கு என்ன பண்ணும்? we have to use await. இது வந்து ஒரு ப்ராமிஸ். ஏன்னா ஏபிஐ கால் வில் டேக் சம் டைம். ஸோ ப்ராமிஸ் இங்க வந்து async. ஸோ இந்த டேட்டா நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to set dataல it's going to data set data. கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் செட் பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் டேட்டா.
ஸோ பாருங்க, ஓகே டேட்டாலே டேரக்டா வருது. ஸோ வில் செட் த டேட்டாஸ் டேரக்டா. ஸோ ஃபைனலி என்ன பண்ணணும், ஏபிஐ கால் நடந்துச்சோ நடக்கலையோ ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ஃபைனலியில் செட் இஸ் லோடிங் டு ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து டேட்டாஸ் இருக்குப்பா. டேட்டாஸ் தெரியுதுங்களா? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, 20 அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓ சாரி, சரி ஓகே சொல்லுங்க. டாட் லாக் ஆஃப் டேட்டா. பாருங்க 20 அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் என்ன பண்ணணும்னா, இங்கே ஃபர்ஸ்ட் ரிட்டர்னை என்ன பண்ணணும், டேட்டா டாட் மேப். Map will take again a callback function. So return products. ஓகேங்களா? ஸோ இதில் ஐட்டம்ஸ் வாங்கிக்கோங்க சொல்கிறேன். இப்போ இந்த இஸ் லோடிங் இருக்குல்ல, இஃப் இஸ் லோடிங் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரிட்டர்னு ரிட்டர்ன் லோடிங் அப்படின்ற ஷிவர் நம்ம நாளைக்கு போட்டுக்கலாம்ப்பா ஆப்டிமைஸ் பண்ணி. எல்ஸ் இந்த இடத்துல ரிட்டர்னை இது போட்டுக்கலாம். இப்போ 20 கார்டு வந்திருக்குமா, தெரியுதுங்களா? 20 கார்டு. டேட்டாஸ் மட்டும் மாறல, ஏன்னா நம்ம இன்னும் டேட்டாஸ் வந்து இங்கே சென்ட் பண்ணல. டேட்டா சென்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் டேட்டான்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுறேன். எல்லாமே சென்டிங் எவ்ரிதிங் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஒன்று கீ மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த கீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஐட்டம்ஸ் டாட் ஐடின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் அது மட்டும். ஐட்டம்ஸ் டாட் ஐடி ஐடி ஓகேங்களா? ஐட்டம்ஸ் டாட் ஐடி கொடுத்தாச்சு. மீதி எல்லாத்தையும் நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படியே. ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணலாம் ப்ராப்ஸை. ஃபர்ஸ்ட் கன்சோல் டாட் லாக் ஆஃப் ப்ராப்ஸ் அப்படின்னு பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 20 வாட்டி வருது, தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த டேட்டாஸ்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ஸோ கான்ஸ்டா இஸ் ஈக்குவல் டு ப்ராப்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணும்னா, டைட்டில் வேணும்னா டைட்டில் கமா வேற என்னென்ன இருக்கோ அப்படி ப்ரைஸ் கமா அந்த எரர் கண்டுக்காதீங்க. ப்ரைஸ் அப்புறம் கேட்டகரி ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் ஓகேங்களா? இது எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லாமே எடுத்துட்டு ஒன்னொன்னா அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் வாங்க, டைட்டில் வாங்க. இங்க எங்க டைட்டில் இருக்கு, இந்த இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஃபைன்ல வந்து கொடுங்க. இங்கதான் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ரிமூவ் திஸ், ஜஸ்ட் ரெண்டர் டைட்டில் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. சி இது எல்லாத்துலயும் பாருங்க, என்னப்பா டைட்டில் வரல, ஒரு நிமிஷம் இருங்க. Not data. Not data. ஓகே, தெரியுதுங்களா? வந்துருச்சுங்களா எல்லாமே?
ஸோ சேம் லைக் தட் ப்ரைஸ் போங்க. நெக்ஸ்ட் இதை சர்ச் பண்ணுங்க. இங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து இதை வந்து எடுத்துட்டு ஜஸ்ட் புட் ப்ரைஸ், வில் கெட் ப்ரைஸ். தெரியுதுங்களா? ப்ரைஸ் வந்துருச்சு. மேபி அந்த சிம்பிள் வேணா வச்சுக்கோங்க. அது வந்து இந்தியன் சிம்பிள், அந்த ருபி சிம்பிள் மாத்திக்கோங்க. மாத்திட்டு ப்ரைஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது? கேட்டகிரிஸ். பெஸ்ட் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டகிரியை வந்து ரெண்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கவுண்ட்ஸ். வேற என்ன இருக்கு? இமேஜ் இருந்துச்சுங்களா? இமேஜ் எங்க இருக்குப்பா? ஓகேங்களா? அண்ட் ரேட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் கன்சோல் ஆஃப் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுங்க. கன்சோல் டாட் லாக் ஆஃப் ரேட்டிங்ஸ். இந்த ரேட்டிங்ஸ்குள்ள டாட் ரேட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. ரேட்டிங்ஸ் டாட் ரேட்டிங்ஸ். திங்ஸ் டாட் ரேட் மாறிடுச்சுங்களா? மாறிடுச்சு. 3 4. அதுக்கப்புறம் டாட் கவுண்ட். புரியுதுங்களா? அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ரேட்டிங்ஸ் டாட் கவுண்ட். புரியுதுங்களா? இப்படி அந்த கவுண்ட்டுக்கு வந்து ஒரு இது போட்டுக்கோங்க, ப்ராக்கெட். ஓகேங்களாப்பா? கிளியர் ஆச்சு? ஒரு சின்ன தம்ஸ் அப். எப்படி பண்ணணும்னு புரியுதுங்களா இந்த ரெண்டரிங் பார்ட்டை? ஸோ மீதி வந்து கண்டினியூ பண்ணலாம்ப்பா. சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அங்க நம்ம ப்ராப்ஸ்ல வந்துட்டு ரீஸ்ட்ரக்சரிங் பண்றோம். ஆமா ஆமா. லைக் வந்து அது எல்லாமே வந்து நம்ம தான் அதை மென்ஷன் பண்ணுவோம். நம்ம ஒரு 3 டாட் ரொட்டேஷன் மாதிரி அது அது எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணணும்? 3 டாட் ரொட்டேஷன் டீஸ்ட்ரக்சரிங் பண்றதுக்கு நம்ம 3 டாட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா டீஸ்ட்ரக்சர் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நம்ம நீங்க ஞாபகப்படுத்துங்க. அப்கமிங் கிளாஸ்ல லைவா சொல்றேன். இப்போ இந்த யூஸ் கேஸ் வரல, நம்ம அப்கமிங் இது அவங்களுக்கு சொல்றேன். சோ இங்க வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் டைட்டில் பிரைஸ் அது எல்லாம் லிஸ்ட். ஆமா ஆமா, இதெல்லாம் ஏபிஐல வரக்கூடியது. ஏபிஐல இருந்து நீங்க பார்த்து அப்படியே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பண்ண மாதிரியே பண்ணுங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே. நான் கன்சோல் ஆஃப் பண்ணேன்னா அந்த இடத்துல நீங்க பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு, செஷனை பாஸ் பண்ணிட்டு நீங்களும் கன்சோல் ஆஃப் பண்ணி பாருங்க. அப்போ நிச்சயமா உங்களுக்கே புரியும் ஏன் வந்து நான் கன்சோல் ஆஃப் பண்ண சொன்னேன் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ ரிமைனிங் ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு சும்மா ஒரு பிளேயர் சொல்லி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு ப்ராஜெக்ட்ஸில். வில் கண்டினியூப்பா. ஓகேங்களா? டுமாரோ வில் கண்டினியூ திஸ் ப்ராஜெக்ட். இ காமர்ஸா இன்னும் ஸ்டைல்ஸு இது எல்லாமே பண்ணலாம். நாபார்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்கு. ஸ்டைல்ஸ் நான் சொல்றேன். வில் மேக் திஸ் இ காமர்ஸ் வெரி வெரி அட்ராக்டிவ். ஓகேங்களா?